வட மாநிலங்களிலும் தெலங்கானாவிலும் பெய்து வரும் பலத்த மழையால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வடமாநிலங்களில் கடந்த சில வாரங்களாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக உத்தராகண்டின் ருத்ரபிரயாக மாவட்டத்தில் மேக வெடிப்பு ஏற்பட்டது. இதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. மலைப்பகுதிகளில் உள்ள சாலைகளின் நடுவே சிலர் தங்களின் குடும்பங்களுடன் தவித்து வருகின்றனர். அவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. வெள்ளப்பெருக்கில் சிக்கி 2 பேர் அடித்துச் செல்லப்பட்ட சூழலில் 8 பேரை காணவில்லை. ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேசம், பஞ்சாப் மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. காஷ்மீரில் உள்ள வைஷ்ணவ் தேவி கோவிலுக்கு செல்லும் வழியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி கடந்த சில நாட்களில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 34ஆக உயர்ந்துள்ளது. வைஷ்ணவ் தேவி கோவிலுக்கு செல்லும் 38 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மறுபுறத்தில் உத்தரப்பிரதேசத்தில் கங்கை நதியிலும் டெல்லி யமுனை நதியிலும் பாயும் வெள்ளத்தின் அளவு அபாய அளவை தொடும் நிலையில் உள்ளது. கங்கை நதியில் பாயும் வெள்ளத்தால் 1.5 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பலர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தெலங்கானாவிலும் வரலாறு காணாத அளவில் கனமழை பதிவாகி வருகிறது. தெலங்கானாவின் காமரெட்டி, மேடாக் மாவட்டங்களில் கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கனமழை பதிவாகியுள்ளது. இதனால் தேசிய நெடுஞ்சாலை 44இல் 3 இடங்களில் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. மேடாக்கில் உள்ள திருமலா கோவிலுக்குள் மழை வெள்ளம் புகுந்ததால் சாலைகள், வளாக கட்டுமானங்கள் பெரும் சேதமடைந்துள்ளன. ராஜஸ்தானில் தொடரும் கனமழையால் பாதிப்பு அதிகரித்தபடி உள்ளது. பஞ்சாபில் 6600 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். சட்லஜ், பிஎஸ், ரவி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விவசாய நிலங்களில் பலத்த சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றன. ஹிமாச்சலில் கனமழை தொடர்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.